கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 15:35, மேத்யூ 15:35. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு. அதாவது இங்க இந்த அற்புதத்திலே ஒரு முக்கியமான இடமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னன்னா, அதாவது ஒரு தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு அதிசய அற்புதம் வருவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே அவங்க உட்கார சொல்கிறது என்ன காட்டுதுன்னா, அது ஒரு ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது. முதலாவது ரெஸ்ட்டு, சரியா? ரெண்டாவது ட்ரஸ்ட்டு. என்ன அவர் உட்கார சொல்கிறாரு, நான் நம்புகிறேன், என்ன எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. மூணாவது, நான் அதை செய்கிறதுனால நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ரெஸ்ட், ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மூணையும் என்னால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு அமைதலாய் ஒரு நிமிடம் நம்ம செய்யக்கூடிய காரியம். அதே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நான் இன்னொரு காரியத்தை பார்க்குறேன். அவர் என்ன ஒரு தலைமைத்துவ பண்பை பார்க்குறேன். அவர் ஒரு தலைமைத்துவமாக எடுத்து அவங்கள எல்லாரையும் நேர்த்தியாக உட்கார சொல்கிறார். நீங்கள் இதில் மார்க்கு 6வது அதிகாரம் 39-40 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 50 பேரா 100 பேரா உட்கார சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அவங்களால எண்ண முடிஞ்சது 4000 புருஷர்கள் 5000 புருஷர்கள் என்று எண்ணக்கூடிய காரியம். அப்போ என்ன ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், ஒரு ஒழுங்கு முறையை பண்ணக்கூடிய ஒரு தலைமைத்துவம். ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறோனாலும் ஒரு ஒழுங்குமுறை என்பது மிகவும் அவசியம் என்பதை காட்டக்கூடியதாக, எல்லாம் சும்மா எங்கெங்கே இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக எல்லோரும் பந்தி இருப்பதற்கு வசதியாக உட்காரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே என்னென்னா, இது ஒரு நல்ல வசதியாக ஒரு பேங்க்வெட் ஹால் இல்லை. எல்லாரும் வரிசையாக சேர் போட்டு உட்கார மாதிரி, ஓகே நல்ல வசதியாக உட்காருங்க, அப்படி இல்லை. இது எங்கே? மலைப்பகுதி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வனாந்திர பகுதி. மலையில் எல்லாம் வரிசையாகவும் இருக்கும், எல்லா இடமும் நேர்த்தியாகவும் இருக்கும். இல்லை, ஒரு பக்கம் மேடு, இறக்கம், பள்ளம் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அங்கு அவங்கள ரொம்ப அழகாக நேர்த்தியாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன 2வது வசனம் என்ன? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான் கர்த்தருடைய காரியம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்வதை கேட்டு உட்காரக்கூடியது என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மேல் விசுவாசித்து ஒரு எதிர்பார்ப்போடு உட்காரக்கூடியது. ஏன்னா மரியாள் நீங்கள் லூக்கா 10வது அதிகாரம் 39-40 வசனங்களில் பார்க்குறோம். மரியாள் எப்படி கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து, அது எதை காட்டுது? அவரை முழுமையாக அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அங்கே மரியாள் உட்கார்ந்துருக்கிற பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே இவர்கள் எல்லோரும் கர்த்தர் சொன்னதை கேட்டு வரிசையாக ஒழுக்கமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எல்லாருமே ஒரு அமைதலாக கர்த்தரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அது மிகவும் அவசியம். அது இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் பெரிய வெற்றி பெற முடியாது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் தேச மக்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து பாருங்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய காரியம். எப்பொழுதும் என்ன சொல்கிறாரு? நீ அமைதலாக உட்கார்ந்துரு. நீ என்ன, உனக்கு வர வேண்டிய அற்புதம் அதிசயம் வருவதற்கு முன்பாக அமைதலாக உட்கார்ந்துரு. இப்போ நீங்கள் இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு விவசாயி இப்போ பயிர் விளைஞ்சிருச்சுங்கிறக்காக தரை ஒரு இறுக்கம் இல்லாத தரை இருக்கிற போது போக மாட்டார். இப்போ தரை ஈரமாக இருக்குது, அதில் மெஷினை ஓட்ட முடியாது, ஜனங்கள் நடக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ அறுவடை பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன, ஒரு அறுவடை வருவதற்கு தரை சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை என்ன இந்த அதிசயம் அற்புதம் நடப்பதற்கு அவங்களை அழகாக நேர்த்தியாக அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி? அவங்கள முதல்ல உட்கார சொல்கிறார். அவங்க
உக்காந்துறாங்க. அது எது ரெஸ்ட்டு. 2வது, இது கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை வருதா? ரைட்டு. இப்போ உங்ககிட்ட அந்த நம்பிக்கை இருக்கா? நான் உட்காந்து கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், ஏன்னா அவர் என்னுடைய பரம தகப்பன், என் அன்பான தகப்பன். உங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கா? ரைட், ஓகே. 3வது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை எதிர்பார்த்து கொண்டிருங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, ஆண்டவரே, அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களா, இன்றைக்கு உம்முடைய பாதத்தறியை உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு, ஆமாண்டவரே, நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்பதை விசுவாசித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.